பயன்படாத பொருட்களை வச்சே இந்த மாதிரி வித்தியாசமான கடிகாரம் வீட்ல எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பயன்படாத தேஞ்சு போன செயின் பிராக்கெட் எடுத்துக்கிடுங்க. அப்படி இல்லனா மெக்கானிக் கடையில கூட இந்த மாதிரி தேஞ்சு போன செயின் பிராக்கெட் இருக்கும், அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. அடுத்ததா இதுல ஒட்டி இருக்க கிரீஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். இதை கிளீன் பண்றதுக்கு டீசல், மண்ணெண்ணெய் அல்லது இந்த மாதிரி தின்னர் அடிச்சு கிளீன் பண்ணிடலாம். அடுத்தது ஆகாத பழைய பிரஷ் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். அடுத்ததா தேய்ச்ச இடத்துல திரும்பவும் தின்னர் அடிச்சு கிளீன் பண்ணிடலாம். கடைசியா சோப் போட்டு கழுவிடலாம். இப்ப இதை கிளீன் பண்ண மாதிரியே மற்ற எல்லாத்தையும் இதே முறையில கிளீன் பண்ணியாச்சு. அடுத்ததா இதுல இருக்க ஓட்டையில கட்டு கம்பியை விட்டு இந்த மாதிரி கெட்டி தொங்க விட்டுறலாம். அதே மாதிரி இந்த சின்னதையும் கெட்டி தொங்க விட்டுறலாம். அடுத்ததா செயினையும் கெட்டி தொங்க விட்டுறலாம். இப்ப இதுக்கும் ஏதாவது ஒரே கலர்ல பெயிண்டும், அடுத்ததா இந்த செயினுக்கு வேற ஒரு கலர்ல பெயிண்டும் அடிச்சிடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி பெயிண்ட் இருந்துச்சுன்னா பிரஷ் வச்சு கூட அடிக்கலாம். நம்ம கிட்ட ஏற்கனவே சிவப்பு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சு, அதே இப்ப அடிச்சிடலாம். அடுத்தது அந்த செயினுக்கு டார்க் ப்ளூ அடிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல அடிச்ச சிவப்பு பெயிண்ட் சூப்பரா காஞ்சிட்டு, அதே மாதிரி இந்த செயின்ல அடிச்ச டார்க் ப்ளூவும் சூப்பரா காஞ்சிட்டு. அடுத்தது அந்த பெரிய ஸ்ப்ராக்கெட்டோட சமமான பகுதியை அடியில இருக்க மதியம், மேடு பள்ளமா இருக்க பகுதியை மேல் பகுதியில இருக்க மதியம் வச்சுக்கிடுங்க. அடுத்தது அந்த கடிகாரத்தோட இந்த பகுதி மட்டும் வாட்ச் கடையில அல்லது வாட்ச் சரி பண்ற கடையில கிடைக்கும், அல்லது ஆன்லைன்ல கூட வாங்கலாம். அடுத்ததா இதோட முன்பகுதி மேல வர மதி இந்த ஸ்ப்ராக்கெட்டோட அடிப்பகுதியில வச்சு ஒட்டிருங்க. ஒருவேளை இந்த பகுதி நல்ல ஸ்ட்ராங்கா ஒட்டணும்னா இந்த மாதிரி தெர்மாகோல் பேஸ்ட் வச்சு ஒட்டிருங்க. தெர்மாகோல் பேஸ்ட்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த பகுதி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சின்னதா தெர்மாகோல் பிச்சு வச்சிருங்க. அடுத்ததா பிளாஸ்டிக் ஒட்டக்கூடிய இந்த லிக்விட் எடுத்து ஒரு சொட்டு தெர்மாகோல் மேல விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெர்மாகோல் உருகி நல்ல பசத்தன்மை அடையுது. இதை கரெக்டா அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நல்லா தேய்ச்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கிட்டு, அதாவது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இதை பிடிச்சு தூக்குனா கூட கீழே விழாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்தது இந்த பகுதியில இருக்கிறத கலட்டி எடுத்துருங்க. அடுத்ததா நடுப்பகுதியை மட்டும் டேப்பை வச்சு ஒட்டி மறைச்சிருங்க. இப்ப இந்த பகுதியை ஒட்டி மறைச்ச மாதிரி பின்பகுதி இந்த மாதிரி டேப்பை வச்சு ஒட்டி மறைச்சிருங்க. அடுத்ததா கருப்பு கலர்ல தெரியுது இந்த இடத்துல சிவப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும். அதனால ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்த சிவப்பு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிடலாம். இப்ப பெயிண்ட் பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, அதனால ஏற்கனவே ஒட்டி இருந்த டேப்பை எடுத்துடலாம். அதே மாதிரி இதுல இருந்து கலத்தின பகுதியை திரும்ப மாட்டிடலாம். அடுத்தது அந்த மாதிரி பென்சில் இருக்கிற காம்போஸ் எடுத்து அதோட ஒரு முனைய மையத்துல வச்சு முக்காவாசி அளவுக்கு இதோட ஆரத்தை அளந்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பேப்பர்ல அதே அளவுள்ள ஆரத்துல ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். அடுத்தது அந்த வட்டத்தை கட் பண்ணிடலாம். அடுத்தது அந்த வட்டத்துல நடுசுல ஒரு கோடு போடணும், அதனால மையப்புள்ளி அளவா வச்சு நடுசுல ஒரு கோடு போட்டுடலாம். அடுத்ததா டிகிரி அளவு பார்க்கக்கூடிய இந்த மாதிரி அரைவட்டம் எடுத்துக்கிடுங்க. அதை இந்த மையத்துல இந்த கோடோட நேர்கோட்டுல கரெக்டா வச்சிருங்க. அடுத்ததா 30 டிகிரியில ஒரு மார்க்கும், 60 டிகிரியில ஒரு மார்க்கும், 90 டிகிரியில ஒரு மார்க்கும், 120 டிகிரியில ஒரு மார்க்கும், 150 டிகிரியில ஒரு மார்க்கும் வச்சிருங்க. அடுத்ததா இதோட எதிர்பக்கத்துல இருக்க அரைவட்டத்திலையும் இதே மாதிரி மார்க் பண்ணிருங்க. 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 120 டிகிரி, 150 டிகிரி இப்படி மார்க் பண்ணதும் நடுவுல இருக்க புள்ளியையும் நம்ம மார்க் பண்ண புள்ளியையும் அளவா வச்சு நேரா ஒரு கோடு போட்டுருங்க. அப்படி கோடு போடும்போது எதிர்ப்புறத்தில் உள்ள ஒரு புள்ளியும் அதே நேர்கோட்டில் வரும். அடுத்ததா இதோட நடுப்பகுதியில பென்சில் வச்சு சின்னதா ஓட்டை போட்டுருங்க. அடுத்ததா அந்த ஓட்டைய இதோட நடுப்பகுதியில இருக்க மாதிரி வச்சிருங்க. அடுத்ததா இதுல இந்த மாதிரி 4 ஓட்டை இருக்கும், அதுல ஏதாவது ஒரு கோடு இந்த ஓட்டைக்கு நேரா வர மாதிரி வச்சிருங்க. அடுத்ததா ஒவ்வொரு கோடுக்கு நேராவும் ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிருங்க.
இனி இந்த பேப்பர் தேவையில்ல, அதனால பேப்பரை எடுத்துடலாம். அடுத்ததா பிளாஸ்டிக் ஒட்டக்கூடிய இந்த லிக்விட தனியா கொஞ்சமா எடுத்துருங்க. அடுத்ததா பழைய துணி அல்லது பழைய பாசிமணி செயின்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பாசிமணி இருக்கும், அதை ஒரு 12 அணை எடுத்துக்கிடுங்க. பிறகு இந்த மாதிரி சின்னதா ஈக்குச்சி எடுத்து அதுல பசைய தொட்டு இந்த பாயிண்ட்ல வச்சிருங்க. அந்த பசை காயறதுக்கு முன்னாடியே ஒரு பாசிமணி எடுத்து அந்த பாயிண்ட்ல வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்லயும் பாசிமணி வச்சு ஒட்டிடலாம். அடுத்தது அந்த 3 முள்ளையும் இதுல மாட்டணும். அதனால ஃபர்ஸ்ட் சின்ன முள்ள மாட்டிடலாம். அடுத்ததா பெரிய முள்ள மாட்டிடலாம். அடுத்ததா வினாடியை குறிக்கக்கூடிய இந்த முள்ளையும் மாட்டிடலாம். அடுத்ததா இதுக்கு செல்லு போட்டு ஆன் பண்றதுக்கு முன்னாடி 12க்கு நேரம் எல்லா முள்ளையும் வச்சிடலாம். ஏன்னா அப்படி வைக்கும் போதுதான் எந்த முள்ளு எங்க சுத்தினாலும் டைம் கரெக்டா இருக்கும். இப்போ பேட்டரி போட்ட நிலையில இதை ஆணில தொங்க விட்டுறலாம். அடுத்ததா அந்த செயின் எடுத்து அதுக்கு மேல மாட்டிடலாம். அதே மாதிரி கலட்டின செயினையும் இதை வச்சு மாட்டிடலாம். கடைசியா அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டை செயினோட அடிப்பகுதியில மாட்டிடலாம். இப்ப பாருங்க, பலரும் திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய வித்தியாசமான கடிகாரம் ரெடி ஆயிட்டு டேஞ்சு போன இந்த செயின் பிராக்கெட்டை எடைக்கு போட்டிருந்தா கொஞ்சம் தான் பணம் கிடைச்சிருக்கும். ஆனா நமக்கு இப்போ வியக்க வைக்கக்கூடிய அருமையான கடிகாரம் கிடைச்சிருக்கு. அதனால உங்க பைக்கோட செயின் ஸ்ப்ராக்கெட் தேஞ்சு போச்சுன்னா அதை தூர போடாம இந்த மாதிரி பயன்படுத்துங்க.